ஆண்டாளம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இனிமேலும் தாமதம் பண்ண முடியாது. என் பொண்ணு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். என் சாவுக்கு பிறகு என் பொண்ணுக்கு துணையா நீ நின்னு பாத்துக்கோ. லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வடிதாம் லோகேக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாத்வர்த்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் சாம் திரைலோக்கிய புடித்தேம் சரசிதாம் தேவதந்தப்ரியாம் மாதம் நமாமி கமலே கமலாய தாட்சி ஸ்ரீ விஷ்ணு கமலவாசனே விஸ்வநாதः க்ஷீரோதனே கமலகமலகர்மகௌரி லக்ஷ்மீ பிரசீத சர்வம் நவதாம் சரண்யே त्रिकालव्यो जवेद्वान् सम्मासं विदेन्द्रियः धारित्रदर्शनं कृत्वा सर्वमाप्नोति यत्नदः माङ्गल्यं धन्तुनानेन उत्तरासे என்ன வேலை பாக்குறீங்க? மிஸ்டர் ஜெயராமன், போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா உங்க அம்மாவுக்கு தெரியாதா? யார கேட்டு நீங்க உள்ள வந்தீங்க? தேடப்படுற குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? ஏய், மரியாதையா பேசு, இல்லனா அவ்வளவுதான். என்ன தம்பி பண்ணுவ? இன்ஸ்பெக்டர், எங்க வந்து நிக்கிறோம்? யாரு முன்னாடி வந்து நிக்காம தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரிஞ்சுதான் பேசுறோம் மிஸ்டர் புயாமொழி. நீங்க யாரு? அந்த ஜெயராம யாரு? உங்க மருமக யாரு? இந்த நிக்கிறானே இந்த காவலி பையன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். ஜெயராம மாமா, நீங்க எஸ்பிக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. ரொம்ப துமரா பேசுறான். டேய், நீ மட்டும் இன்னொரு வார்த்தை பேசுன உன்னையும் தூக்கி போட்டு மிதிப்பேன். ஒரு பொம்பளை பொறுக்கிய புள்ளைய பார்த்துட்டு என்ன சவுண்ட் கொடுக்குற? மைனர் புள்ளைய ரேப் பண்ணிட்டு இங்க வந்து மாப்பிள்ளைய உட்காந்தா போலீஸ் விட்டுருமா? இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு. ஆனா இது நீங்களா ஜோடிச்சது? ஜோடிக்கிறதா? ஏமா அது குடுமா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டேஷன்ல இவன் மேல ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் காப்பி இது. ஒரு 15 வயசு பொண்ணை ரேப் பண்ணணும்னு சொன்னோம்ல, அந்த பொண்ணு கோமாவில் இருக்கு. அதோட ட்ரீட்மெண்ட் காப்பி இது. அது மட்டும் இல்ல, இவன் தான் ரேப் பண்ணனு ப்ரூவ் பண்ண டிஎன்ஏ டெஸ்ட் காப்பி இருக்கு. அரஸ்டா உள்ள இருந்த பொறுக்கி நாய் இது போலீஸ்க்கு காசு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கு. அது ஏலப்பட்ட குடும்பம், கேஸ் நடத்த வழி இல்ல, அதனால எஃப்ஐஆர் கடப்புல போட்டிருக்காங்க. நேத்து நைட்டு பொண்ணோட அப்பா வந்து கலெக்டர் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாரு. அதனால கலெக்டரை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. ஆர்டர் போட்டா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? நீங்க யாரும் பேசாம இருந்தா இவனை உயிரோட கூட்டிட்டு போவேன். இல்ல என் கையில ஃபயரிங் ஆர்டர் இருக்கு, சுட்டு பணமா தூக்கிட்டு போயிருவேன். எப்படி வசதி? ஆண்டாளம்மா, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்டேன். மிஸ்டர் ஜெயராமன், எனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம் இருந்தாலும் சொல்றேன். எவ்வளவு பெரிய லாயர் நீங்க, இப்படி ஒரு கேவலமான பிறவியை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களா? என்ன சார் நீங்க? டேய் வாடா வாடா. டேய் அடடா வாடா. ஐயோ, புள்ளை எடுத்துட்டு போறாங்களே. வாடா, என்னடா திமிர்ற? இன்ஸ்பெக்டர், ஏய் வாய புத்து. ஏய் வாடா. முத்துராசு, ஓடா முத்துராசு, ஓடா ஓட சொல்றோம். ஏய் ஏறா விட்டுற. ஓ ஏரியா. முத்துராசு விடுதியா? ஐயோ ஐயோ, முத்துராசு, முத்துராசு. ரெடி ஆண்டியா? முத்துராசு, முத்துராசு. டேய் தம்பி சுப்ராஜ் அண்ணே, கல்யாணம் நின்னுடுச்சா ராஜா? அண்ணே, அந்த சில்லற பையில தான் போலீஸ் அள்ளிட்டு போயிருச்சே. கல்யாணம் நின்றுச்சுண்ணே. அப்படிங்கிற சூப்பரு. அப்புறம் அந்த மைனர் பொண்ணோட அப்பாக்கு நம்ம பயல இருந்தாங்கன்னா ஒரு 4 பேரை போட்டு ஒரு வாரத்துக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லு. அண்ணே, நம்ம பசங்க நிழல் மாதிரி கூடயே இருந்து பார்த்துப்பாங்கண்ணே. அது போதும். டேய், அப்புறம் அண்ணே, இந்த ஜோதி இருக்கா பாரு, இவ வெளியில வந்தான்னு வச்சுக்கோ, அவ மூஞ்சிக்கு முன்னாடி சொடக்கு போட்டு எங்க அண்ணன் ஆம்பளை தாண்டி அப்படின்னு நீ சொல்ற. அப்படியே சொல்லி போறேன். அது
மறக்காம சொல்லிடுற. ஆண்டாளம்மா, இந்த சிக்கல்ல என்ன சிக்க விடாம காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இழுத்துட்டு போறாங்கண்ணே. எனக்கு என்னன்னு இப்படி தலையை குனிஞ்சு நிக்கிறீங்களே? ஐயோ, எப்படியாவது அவனை விட சொல்லுங்கண்ணே. என் மனசெல்லாம் பதக்குதுண்ணே. இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க? பொம்பளை பைத்தியமா இருக்கிறான். என் தங்கச்சியை கொடுத்தா மாறிடுவான்னு பார்த்தா அவன் சுத்த சுரட்டியா இருக்கான். ஆம்பளை 1000 தப்பு தண்டா பண்ணாலும் அவனுக்கு பேரு ஆம்பளை தானே. உன் தங்கச்சி எவன் கூடவோ ஊர் சுத்திட்டு வந்தான்னு தெரிஞ்சோம் நாங்க எதுக்கு சம்பந்தம் பண்ணோம்? பரம்பரை கௌரவத்துக்கு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு தானே. ராஜ பரம்பரைங்கிறதால வர்றதில்ல கௌரவம், நம்மளோட நடத்தையில வர்றது. நீங்க இப்படி ஒரு மகனை பெத்துட்டு ஏன் பொண்ணு குறை சொல்றீங்களா? சீதாலட்சுமி, அத்தை, தட்டை மாத்தியாச்சு. எப்படினாலும் உங்க இளவரசி தான் எங்க வீட்டு மருமகன் ஆயிப்போச்சு. சாயங்காலம் 4 to 6 நல்ல முகூர்த்த நேரம் தான். பட்டுன்னு ஜாமீன்ல கூட்டிட்டு வந்து எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடலாம் அத்தை. அப்படியெல்லாம் ஜாமீன்ல எடுக்க முடியாது. மைனர் பொண்ணு சம்பந்தப்பட்ட கேஸ். 2 வருஷம் நான் பெயிலபிள். தண்டனை உறுதி. இப்படி சொல்லவானே உங்க வீட்டுல நாங்க பொண்ணு எடுக்கிறோம். ஏதாவது முயற்சி பண்ணுங்கண்ணே. அதான் சொல்றாருல, பெயில் கிடைக்காதுன்னு. அப்பச்சே, நாம தான் அவங்களுக்கு போன் போட்டு வர சொன்னோம். நம்ம வீட்டு பொண்ணை அவங்களுக்கு கட்டி கொடுக்கறோம்னு வாக்கு கொடுத்துருக்கோம். அந்த வாக்கு தவறக்கூடாது. ஜெயராமா, உங்க அம்மா கொடுத்த வாக்குறுதி பொய்யாகணுங்கிறியா? தண்டனை எத்தனை வருஷம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ரிமாண்டுக்கு முன்னாடி 1 மணி நேரம் அவனை விட சொல்லு. அவன் வந்து தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு போய் ஜெயில அடைச்சுக்கிட்டோம். ஜட்ஜு கிட்ட பேசியா? வேண்டாங்க, அந்த பாவத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏதோ கடவுளை பார்த்து நம்ம பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்திருக்காரு. ரவுடியையும் கொலகாரனையும் கூட திருத்திடலாம். ஆனா பொம்பளை பொறுக்கிய கட்ட வேகிற வரைக்கும் திருத்தவே முடியாது. நல்லவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தா அதை காப்பாத்த போராடலாம். ஆனா இவங்க கொடுத்தது வாக்கு இல்ல, வெறும் வாய் பேச்சு. சம்பந்தியம்மா, நாங்க தரம் கட்டவங்களாவே இருந்துட்டு போறோம். தட்டை மாத்தி பரிசு போட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் என் மகன் தான் உன் மகளுக்கு புருஷன். அப்ப செய்யறத இப்ப செஞ்சா என்ன? நீலாவதி, யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும். நான் கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். இந்த கல்யாணம் நடக்கும். ஜெயராமா, ஜட்ஜுக்கு போன போட்டு பேசு. உன் மருமகனை வரவழைக்கிற வழியை பாரு. நிறுத்துங்க. என்ன நீ? இந்த வீட்ல இருந்து ஜட்ஜுக்கு ஒத்த போன் போனாலும் சரி, நடு வீட்ல செத்து விழுவேன். சீதாலட்சுமி, அம்மா, யாரும் கிட்ட வராதீங்க, கொளுத்திக்குவேன். அம்மா ப்ளீஸ். அம்மா வேண்டாத. மனுஷ பய ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணுவான். தப்புன்னு தெரிஞ்ச பிறகும் அதே செய்வேன்னு நின்னா அது மனுஷ குணம் இல்ல, மிருக குணம். கோயில் கோயிலா ஏறி இறங்கி கல்ல பார்த்த இடத்துல எல்லாம் கடவுள்னு கும்பிட்டு வரம் வாங்கி பெத்த புள்ள இது. அத பலி கொடுக்க நான் தயாராக மாட்டேன். அம்மா நீ பேசாம இரு ஜோதி. அம்மா நான் இருக்கேன் உனக்கு. என்ன மீறி இவங்க கல்யாணத்தை எப்படி நடத்துறாங்க நானும் பாத்துறேன்.
என்ன தாண்டி மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா என் பணத்து மேலதான் நடத்தணும். என்ன சொல்றீங்க நீங்க? இவங்களை அனுப்புறீங்களா இல்லன்னா கொளுத்திக்கட்டுமா? ஏய் பைத்தியக்காரி, எங்களை எல்லாம் ஜெயில உட்கார வைக்க பாக்குறியா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பெத்த பொண்ணோட வாழ்க்கை கண்ணுக்கு முன்னாடி அழியறத பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க துடிக்கிறீங்கல்ல? நீங்க எல்லாரும் உள்ள போறதுல தப்பே இல்ல. மா முதல்ல அந்த வத்திபடியை கீழே போடு. டேய், அந்த இடத்தை விட்டு நகரவே நகராத. உன் கூட பிறந்த தங்கச்சி உன் முசில்ல பாதி இல்லையாடா? கேடு கட்டு ஜென்மத்துக்கு தாரவாத்து கொடுக்க வெக்கமா இல்ல உனக்கு? அத்தை, இவங்கள போ சொல்றீங்களா இல்ல கொளுத்திக்கு வா? கொளுத்துடி, கொளுத்து. 2 பேரும் சேர்ந்து சாவா. அம்மா, நான் உங்களை போக சொல்ல மாட்டேன். கொளுத்துடி. நீ கொடுத்துறியா நான் கொடுத்தவா? கொடு. வேணா பத்தா. கொடுன்னு சொல்றேல. நானே கொடுத்துறேன். பண்றீங்க பாட்டி? பாட்டி! ஏய், போதும் போதும். என்ன நடக்குதுங்க? ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா ஒருத்தனை கண்ணு முன்னாடி பாத்திருக்கீங்க. பச்சை குழந்தைய கூட இறக்கமே இல்லாம வேட்டையாடின ஒரு மிருகத்தை நேர்லயே பாத்துட்டீங்க. அப்படி இருந்தும் அந்த மிருகத்துக்கு என்ன இறையா போடுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க. என்னதான் வேணும் பாட்டி உங்களுக்கு? கண்ணுக்கு தெரியாத உங்க கௌரவத்தை காப்பாத்தணும். அதுக்காக உங்க பேத்தியோட மானம் போகலாம், என் வாழ்க்கை நாசமா போகலாம், நான் செத்து கூட போகலாம். ஆனா உங்களுக்கு உங்க கௌரவம் முக்கியம். பாட்டி, நான் லா படிச்சிருக்கேன், சட்டம் தெரிஞ்ச லாயர்னா. ஆனாலும் கூட தனியா எந்த முடிவும் எடுக்கல பாட்டி. நான் என் குடும்பம், என் பாட்டுக்காக கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க. ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாம நீங்க பார்த்த தெரு நாயை விட கேவலமான அந்த பிறவிய நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். என் கண்ணீரும் என் வேதனையும் கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியல. ஆனா அந்த கடவுளுக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவன் எப்பேற்பட்ட கிரிமினல்னு எல்லாரும் முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவன் என்ன பிறவினே தெரியல. அப்படிப்பட்டவனுக்கு மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணி தரதுக்கு முடிவு பண்றீங்கன்னா மனசாட்சிக்கிறது செத்து போச்சா பாட்டி உங்களுக்கு? இல்ல உண்மையாவே நான் உங்க பேத்திதானா? இல்ல தெருவில் கிடந்த அனாதனை என்ன தூக்கிட்டு வந்து வளர்த்தீங்களா? அப்படின்னா கூட பாசம் தடுக்கணுமே. அப்போ உங்க நெஞ்சில பாசம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இருந்திருந்தா, என் மேல உங்களுக்கு உண்மையான அன்போ அக்கறையோ ஏதாச்சும் இருந்திருந்தா, எப்போ அந்த மிருகம் ஏன் பெர்மிஷன் இல்லாம என் பெட்ரூம்குள்ள வந்து அசிங்க அசிங்கமா என்ன பேசினானோ அப்பவே நீங்க அவனை செருப்பால் அடிச்சு துரத்திருப்பீங்க. செய்யல. அத்தனை பேர் சுத்தி இருந்தீங்க. புடவைய தூக்கி போட்டு அருவருப்பா பேசினா. நீங்க சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்தீங்க. உங்க பேத்திய விட, உங்க பேத்தியோட வாழ்க்கைய விட இந்த வீணா போன கௌரவம் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சு இல்ல? என்ன பொண்ணு நினைச்சீங்களா இல்ல இந்த வீட்டுல இருக்கிற சட்டிப்பான நினைச்சீங்களா?
இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு நினைச்சபடி விளையாடுறீங்க. இங்க பாருமா இளவரசி, பொம்பளை பிள்ளையும் சட்டி பண்ண மாதிரி தான் வீட்டுக்குள்ள உருண்டுட்டு இருக்கணுமே தவிர வீதியில வந்து சாமி ஆடக்கூடாது. கேட்டிங்களா? கேட்டிங்களாப்பா? இதுக்கு தான் எனக்கு அன்பா காட்டி பாசத்தை ஊட்டி வளர்த்தீங்கல்ல, என்ன லா படிக்க வச்சீங்க இல்ல? யார் என்னன்னு தெரியாத பண்பாடு இல்லாத பொறுக்கி ஒருத்தன் அவன் நினைக்கிற நேரத்துல நினைச்சபடி நான் வாழணும், அப்படிதானே? புருஷன் என்ன சொல்றானோ அதை கேட்டுதானே பொண்டாட்டி நடக்கணும். ஏய் போயிடு. பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், மண்டைய உடைச்சிடும் ஜாக்கிரதை. சாக்கடையில் இருக்க பண்ணிய சந்தனத்துல குளிப்பாட்டணும் நினைச்சேன் பாரு, செருப்பாலே அடி. வெளில போயா. இது முறையா? தட்டு மாத்தி நிச்சயம் பண்ணிட்டு இப்படி மாத்தி பேசி அசிங்கப்படுத்துறீங்களே. தட்டு மாத்துனா அது நிச்சயதார்த்தமா? சாதி சனத்தை கூப்பிட்டு வச்சு பத்திரிகை எழுதி படிச்சாதான் அது நிச்சயதார்த்தம். இந்த வீட்டுல நடந்ததுக்கு பேரு நிச்சயதார்த்தம் இல்ல, செல்லவும் செல்லாது. சொல்லிட்டார்ல, கேட்டீங்களா? ஜெயிலுக்கு போறவங்க அன்பு மகனுக்கு ஆர்த்தி எடுத்து அனுப்புங்க. போங்க. ஏய் போங்கன்றல. அம்மா என்னாச்சு பாட்டி? அம்மா என்னமாச்சு? என்ன மன்னிச்சிரியா, என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் உன் குடும்ப விஷயத்திலயோ உன் மக விஷயத்திலயோ நான் தலையிடவே மாட்டேன், தலையிடவே மாட்டேன். ஜெயலட்சுமி, என்னாச்சு? எதையோ தொலைச்ச மாதிரி உட்காந்துருக்க. பேசாம பேப்பர் படிக்கிற வேலையை பாரு. சோபனா, டக்குன்னு அண்ணனுக்கு போய் ஸ்ட்ராங்கா ஒரு காபி எடுத்துட்டு வாமா. மண்டக்குள்ள கண்ட சத்தம்லாம் கடமுடா கடமுடான்னு ஒரேடியா அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு விரட்டணும். டக்குன்னு போய் காபி எடுத்துட்டு வா. அதெல்லாம் இருக்கட்டும், நைட்டு பூரா எங்கன்னு போன? ஓ அதுவா, அது ஒண்ணும் இல்லடா, கொஞ்சம் வெளியில போயிட்டேன். ஒரு ஆளோட கடுமையான சண்டை. என்ன சண்டையா? அண்ணனை பார்த்து ஒருத்தன்
மனசாட்சி இல்லாதவன் அப்புறம் இரக்கம் இல்லாதவன் கண்ணா பின்னான்னு பேசிவிட்டான்டா. எப்படி இருக்கு பாரு. நீ யாருன்னு சொல்லன மூக்குல குத்தி போடுவோம். ஏய் என்ன நீங்க பாக்குறதுதான் உண்மையா இருக்குமா? உங்க அண்ணன் மத்தவங்களை திட்டுறதுலயும் சில சமயம் உண்மை இருக்கதான் செய்யும். என்ன என்ன எது? சோபனா விடுடா, நம்மள பெத்த தாய், ஒருவேளை அதுக்கும் நம்ம மேல ஏதோ கோவங்கவும் இருக்கோன்னவா. சோபனா, ஒரு ஆட்டுக்குட்டி பள்ளத்துல விழுந்துடுச்சுடா. போனா போதுன்னு அந்த ஆட்டுக்குட்டியோட காலை பிடிச்சி அந்த பள்ளத்துல இருந்து தூக்கி விட்டுட்டு வர்றதுக்கு தான் ஒரு ராத்திரி பூரம் செலவாகி போச்சு. ஆனா ஒண்ணு, ஆட்டுக்குட்டி சேஃப்.